ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1A அப்படின்ற ஒரு எக்ஸாம் கொஷின் பேப்பர் எடுத்து அதிலிருந்து ஒரு பாலிட்டி கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பாலிட்டி கொஷினை பற்றி அனலைஸ் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஒரு 20 கேள்வி 20 கேள்வி ஆன்சர் சொல்ல போகிறேன். அந்த 20 கேள்வி எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். சார், மேட்ச் த ஃபாலோயிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஒரு சென்டரில் 2 ஆப்ஷன், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுன்னு தவிர சென்டரில் 2 ஆப்ஷன் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்களாம் ஈஸியாக அடிச்சிடலாம். அந்த ஈஸியான மெத்தடும் சொல்லி தந்துடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அதன் அரசியலமைப்பு பிரிவுகளோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 14, ஜஸ்மின் தமிழில் சொல்லிடலாம். உட்பிரிவு 14 வேலைவாய்ப்பில் சம வாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பாருங்கள், உட்பிரிவு 15 பேச்சுரிமை, உட்பிரிவு 16 பாகுபாடின்மை, உட்பிரிவு 19 சம உரிமை. இந்த கேள்வி எந்த புத்தகத்திலேருந்து கேட்டிருக்காங்கன்றது பார்த்துக்கலாம். இது 10th புக், இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லிட்டு ஒரு புக்கில் அந்த பாக்ஸஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த பாக்ஸஸில் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து தான் கேட்கப்பட்ட கேள்விகள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்து வந்துடுவோம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு உட்பிரிவு 14 அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் சம உரிமையை பற்றி கூறுகிறது. அப்போ 4. ஓகேங்களா? 4 எத்தனை இடத்துல இருக்குது? 2 இடத்துல இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இது ரெண்டுமே எலிமினேஷன்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ தான் நான் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், உட்பிரிவு 15 வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு யார்கிட்ட காட்டக்கூடாது. அப்படின்னா எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடே காட்டாதீங்க வேலைவாய்ப்புலன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. அப்போ செகண்டு. உட்பிரிவு 16. ஓகேங்களா? 16 வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. எல்லாருக்குமே என்ன கொடுக்க போகிறேன், நான் சம வாய்ப்பை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உட்பிரிவு 19 தான் பண்ணுறது. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, அது பேச்சுரிமை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உட்பிரிவு 19. ஓகேங்களா? 18 வயசு ஆனால் வாக்குரிமை கொடுக்குறாங்க, 19 வயசில் பேச்சுரிமை கொடுக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் ட்ரிக்கி. சரிங்க சார், இது எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? ஓகேங்களா? அப்படின்றதையும் பார்த்துடலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த புக்கில் கேட்கப்பட்ட அப்படியே தொடர்ந்து கேட்டிருப்பாங்க இந்த கேள்விகள். பிரிவு 14 பாருங்கள், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 பாருங்கள், பாகுபாடை தடை செய்வதல். ஓகேங்களா? அடுத்து 16 பாருங்கள், பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு. அது 19 கொடுத்துருக்காங்க. பேச்சுரிமைன்னு ஒரு வார்த்தை. அப்போ புக்கில் இருந்து தான் டிஎன்பிசி கொஷின்ஸை கேட்குறாங்கன்றதை நாங்கள் திரும்ப உங்களுக்கு வலியுறுத்துகிறோம். சரிங்களா? அதை தெளிவாக வச்சுக்கிட்டாலே போதுமானது. இந்த 4 ஆப்ஷன்ஸுமே இங்கே இருக்குது. பாகுபாடின்மை, சரி, வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு, பேச்சுரிமை, பாகுபாடின்மை, சம உரிமை. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? சார், இதில் ஏதாச்சும் ஒன்று மறந்துச்சுன்னா என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரே ஒரு விஷயம் தாங்க முக்கியம். ஓகேங்களா? அந்த பேச்சுரிமைன்ற ஒரு விஷயத்தை இங்கே எடுத்துருந்துன்னா இந்த இடத்துல போட்டுட்ருக்கலாம். சரிங்களா? சரி, அப்கமிங் டேஸில் இந்த கொஷின்ஸ் எப்படி கேட்கலான்னு பாருங்களேன். எல்லா ஆர்டிகல்ஸுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிடுறேன். அது நம்ம இடி அவுட்டுன்னு எடுத்துப்போங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் நாங்கள் சொல்லுவோம், இந்த 5 விதிகள் இருக்குல்ல, அதெல்லாம் EDOUT, ED அவுட், ஈக்குவாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி, அன்டச்சபிலிட்டி, டைட்டில்ஸ். ஓகேங்களா? பாருங்கள், 14, 15, 16, 17, 18 இது எல்லாமே இதில் பாருங்கள். ஈக்குவாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி, அன்டச்சபிலிட்டி, டைட்டில்ஸ். அப்போ இது எல்லாமே தமிழில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் வந்துடும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே ட்ரிக்கியாக வச்சுக்கலாம், இடி அவுட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ 19லேருந்து பாருங்கள், 19 வயசு ஆனால் உனக்கு என்ன பண்ணிடுறேன், நான் பேச்சுரிமையை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அந்த பேச்சுரிமையை கொடுத்த உடனே உங்கள் மேலே குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, திடீர்னு குற்றம் யாருன்னா சாட்டிடுறாங்க, அவங்கள தண்டனையிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கான உரிமையை கொடுப்பாங்க. உனக்கு பேச்சு கொடுத்தோன்னே உங்களுக்கு யாரா தண்டனை கொடுப்பாங்க. ஜஸ்ட் மீன் யாருன்னா உங்க மேலே கேஸ் பண்ணால் அவங்க வந்து காப்பாற்றுற உரிமைன்னு சொல்லாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 21 வயசு ஆகிடுது உங்களுக்கு. அப்போ சுதந்திரமாக பறக்க ஆரம்பிச்சிடுறீங்க, பறந்துகிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த சுதந்திரத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லை, அதுதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து 21A. சரி, நீங்கள் சுதந்திரமாக பறக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த டைமில் எல்லாருக்குமே என்ன பண்ணணும், தொடக்க கல்வி பெற்றிருந்ததை மட்டும் தான் நீங்கள் பறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 21A வந்து என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 22 வயசில் உங்கள் மேலே சில வழக்குகள் கைது செய்வாங்க. அந்த கைது என்ன பண்ணனா உங்ககிட்ட அந்த ப்ராப்பரான வாரண்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமைன்னு சொல்லுவாங்க. அப்போ 22 முடிஞ்சிது. ஓகேங்களா? 23 சொல்லி பாருங்கள், கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித
தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் அப்படின்னா கட்டாயமாக ஒருத்தன் என்ன பண்ணக்கூடாது, வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த குழந்தை தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அது குழந்தை தொழிலாளர்கள் சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு சொல்லலாம். இது 24 பாருங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல். இதுதான் குழந்தை தொழிலாளர்கள், ஆர்டிகல் 24 தான். ஓகேங்களா? அடுத்தது சமய உரிமைகள்னு சொல்லுவாங்க, சமய சார்பு உரிமைகள்னு சொல்லிட்டு. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. இது நம்ம அப்கமிங் டேஸில் எப்படி கேட்டிருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 24 வரைக்கும் நம்ம படிக்கலாம். 25, 26, 27 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 28, 29 எழுதி வச்சுக்கோங்க. அப்போது 14லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் விதிகள் எழுதி வச்சுன்னா உங்கள் கையில் 1 மார்க் இருக்குது. அந்த 1 மார்க்கை வச்சு நீங்கள் இன்னும் டாப் ரேங்க்கில் வரலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.